ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாறன் வீரா சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாறனை தான் காட்டுறாங்க. மாறன் வந்து தூங்கி எந்திக்கிறாங்க. அப்போ வீரா வந்து அங்கே பார்த்துட்டே இருக்கிறாங்க கோவத்தோட. அப்போ மாறன் வந்து அவங்க முகத்தெல்லாம் கழுவிட்டு வந்துட்டு அவங்க ஃபோன் எங்கே அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆமாம், என்னுடைய மொபைலை பார்த்தியா அப்படின்னு சொல்லும் போது வீரா வந்து முறைச்சி பார்த்துட்டு இருக்கிறாங்க. சரி, உங்ககிட்ட கேட்டால் நீ சொல்ல மாட்டேன், நானே பார்த்துக்கிடுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மொபைலை தேடுறாங்க. ஒருவேளை நேற்றுக்கு அம்மா சமாதிக்கு போகணுமே, அங்கேயே வச்சுட்டு வந்துட்டோமோ அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோமோ மொபைலை வந்து அவங்க பார்த்துட்டு தாங்க. இங்கே தான் இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மொபைல் வந்து சுவிட்ச் ஆஃபில் இருக்குது. சரி, நம்ம சார்ஜ் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன குறுக்கே நின்றுட்டு இருக்கிற, தள்ளி போய் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்து வீராவை தள்ளி போக சொல்லிட்டு அவங்க சார்ஜ் போடுறாங்க. அப்போ வீரா சொல்கிறாங்க, அம்மா நாங்கள் ஒருத்தி நிற்கிறேன்னு உனக்கு வந்து தெரியலையா என்ன அப்படி கேட்கும்போது, நல்லாவே தெரியுது, இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை அப்படிங்கும்போது எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் நேற்றுக்கே லாயர்கிட்ட வந்து இந்த நோட்டீஸ்கிட்ட வந்து கையெழுத்து போட சொன்னோம்ல, அதே நோட்டீஸை நான் கொண்டுட்டு வந்திருக்கிறேன், இதில் நீ கையெழுத்து போடு, நம்ம 2 பேரும் பேசாமல் டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடலாம் அப்படிங்கும்போது உடனே வந்து மாறன் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. நான் நேற்றுக்கே சொல்லிட்டோம்ல, நான் தான் கையெழுத்து போட்டு தர மாட்டேன் அப்படின்னு. அப்புறமா எதுக்காக இப்பவும் கேட்டுட்டு இருக்கிற, நான் உன்னை டைவர்ஸ் பண்ணுறதுக்கா அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அதெல்லாம் தயவுசெய்து சொல்கிறேன், முடியவே முடியாது, நீ பாட்டுக்கு இதை பற்றி பேசிகிட்டு இருக்காத, கண்டிப்பாக நடக்கவே செய்யாது அப்படிங்கிறாங்க. உடனே வந்து வீரா சொல்கிறாங்க, என்ன நானும் கேட்டுட்டு இருக்கிறேன், நீ ரொம்ப ஓவராக தான் பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, என்ன செல்லக்குட்டி நீ இப்படிலாம் கோவப்பட்டு இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீராவோட கண்ணத்தை பிடிச்சி கிளிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து அவங்க கோவத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. இங்கே பாரு, நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறேன், இதில் கையெழுத்து போட்டுத்தா அப்படின்னு சொல்லவும், அதெல்லாம் போட்டே தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மாறன் அங்கிருந்து சிரிச்சுக்கிட்டு போயிருந்தாங்க. இந்த மாதிரி நடக்குது. அடுத்து பார்த்தோம்னா கண்மணியை தான் காட்டுறாங்க. கண்மணி வந்து கோவத்தோடு இருக்கிறாங்க. அப்போ வந்து ராகவ் சொல்கிறாங்க, என்ன கண்மணி நேற்றுக்கு நடந்தது நினச்சி பார்த்துட்டு இருக்கிறியா, நான் கடைக்கு கிளம்புறேன், நீயும் வாங்கி அப்படிங்கும்போது, நான் எப்படிங்க கடைக்கு வர முடியும், எந்த முகத்தை வச்சுட்டு வர முடியும், அதுதான் நேற்றுக்கே என்னுடைய நிலைமை என்னன்னு சொல்லி தெரிஞ்சு போச்சுல்ல, அதுதான் நான் சொல்கிறேன், நான் நம்மளும் கடைக்கு வரமாட்டேன் அப்படிங்கும்போது, ஏன் கண்மணி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, ஆமாங்க என்னுடைய நிலைமை என்னன்னு சொல்லிக்கிட்டு நேற்றுக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன், என்ன சம்பளம் இல்லாத ஒரு வேலைக்காரி அவ்வளோதானே, சம்பளத்துக்கு பதில் என் கழுத்தில் தாலியை கட்டி கூட்டிகிட்டு வந்திருக்கிறீங்க, ஆனால் அதுக்காக நான் உங்களுக்கு செய்யக்கூடிய வேலை எதுவும் செய்யாமல் இருக்க மாட்டேன், உங்களுக்கு தேவையான சாப்பாடை ரெடி பண்ணிட்டேன், உங்கள் துணியெல்லாம் துவைச்சி போட்டுட்டேன், என்ன இந்த வீடெல்லாம் பெருக்கணும், அந்த வேலையை நான் செய்திருவேன் அப்படின்னு கண்மணி வந்து கண்கலைங்க அவங்க சொல்லிட்டு இருக்கவும், அப்போ ராகவ் சொல்கிறாங்க, என்ன கண்மணி இந்த மாதிரிக்கெலாம் பேசுகிறத பார்த்தா எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா அப்படிங்கவும், உடனே கண்மணி சொல்கிறாங்க, ஆமாங்க என்ன பண்ணுறது, நேற்றுக்கு தான் எனக்கு புரிஞ்சு போச்சுல என்னுடைய நிலைமை என்னன்னு, அதுக்கப்புறமா அதை நான் தாண்டக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை கண்மணி, நீ என் கூட வா, கடைக்கு வா அப்படின்னு சொல்லி அவங்க வற்புறுத்தி அழைச்சிட்டு போகவும், அடுத்து பார்த்தோம்னா கடைக்கு வந்து கண்மணி அழைச்சிட்டு வராங்க. இதில் நீ உட்கார் அப்படின்னு சொல்லும்போது உட்காருதாங்க. எல்லா ஸ்டாஃபுமே இவங்களை பார்க்குறாங்க. அப்போ நேற்றுக்கு வந்து ஒரு ஸ்டாஃப் வந்து அடித்தாங்களா, முத்து அப்படிங்கிற ஸ்டாஃபை, அவங்கள வர சொல்லவும் உடனே அவங்க வராங்க. உடனே ராகவ் சொல்கிறாங்க, முத்தண்ணா உங்களுக்கு நம்மளுந்து கடையில் வேலை கிடையாது அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே எல்லா ஸ்டாஃபுமே வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. கண்மணி வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தான் நினச்சது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிரிச்சிட்டு இருக்கவும், அப்போ முத்து சொல்கிறாங்க, என்ன தம்பி என்னாச்சுது, அதான் நேற்றுக்கு எல்லா பிரச்சனையும் நம்ம பேசி முடிச்சிட்டோம்ல, அதுக்கப்புறமும் என்ன தம்பி என்னை வேலையை விட்டு தூக்குறீங்க அப்படின்னு சொல்லும் போது, இல்லை நான் இன்னும் நீங்கள் இந்த கடையில் வேலை பார்த்தீங்கன்னா சரிப்பட்டு வராது, அதுக்காக நீங்கள் கவலைப்பட வேண்டாம், உங்களுக்கு பக்கத்து கடையில் நான் வேலை வந்து நான் ரெடி பண்ணி இருக்கிறேன், நீங்க அங்க போய் நீங்க வேலை பார்த்துக்கிடுங்க அப்படின்னு ராகவ் சொல்லவும், இதை கேட்டதுமே மற்ற எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ முத்து வந்து சோகத்தோட சரி தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகும்போது கரெக்டாக பார்த்தோம்னா அங்கே வந்து மாறனும் வீராவும் வராங்க. மாறனும் இவங்க வெளியே கடைக்கு போகிறத பார்த்துட்டு, என்னன்னா நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஒன்றில் தம்பி வெளியே போகிற அப்படிங்கிறாங்க. அப்போ மாறனுக்கு சந்தேகம் வருது, சொல்லுங்கண்ணா நீங்கள் உண்மையிலே சொல்லுங்கள் நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படிங்கும்போது, அப்போ வந்து ராகவ் தம்பி என்னை வேலையை விட்டு போக சொல்லிட்டாரு, அது மட்டும் இல்லாமல் பக்கத்து கடைக்கு நான் வேலைக்கு போகிறேன் அப்படிங்கவும், இது கேட்டதுமே மாறனும் வீராவும் அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே முத்துவை வந்து அவங்க கூட்டிட்டு வராங்க. அப்போ ராகவிட்டு கேட்குறாங்க, அம்மா எதுக்கு நீ இப்போ முத்தண்ணாவும் வந்து நீ வந்து வேலையை விட்டு தூக்குன, எதுக்காக பக்கத்து கடைக்கு வேலைக்கு போக சொன்னேன், அதான் நேற்றுக்கு பிரச்சனை நேற்றையோட முடிஞ்சு போச்சுல, எதுக்காக அந்த மாதிரி பண்ணன அப்படின்னு மாறன் கேட்கவும், இதை கேட்டதுமே கண்மணி வந்து கோவத்தோடு நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்போ ராகவ் சொல்கிறாங்க, இங்கே பாருடா எனக்கு இந்த கடையில் உரிமை இருக்குது, இன்னும் பொழுது நான் சொல்கிறது என்னதோ அதான் அங்கே நடந்தாகணும், அது மட்டும் இல்லை இன்னும் பொழுது வந்து கண்மணி யாராவது எதிர்த்து இந்த மாதிரிக்கு தப்பாக பேசினாக்கி நான் இப்படி தான் வேலையை விட்டு தூக்குவேன் அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே மாறன் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன ராகவ் நீ தான் பேசுறியா, உனக்கு இதை பற்றிலாம் ஒன்றும் தெரியாது, நீ கொஞ்சம் அமைதியாக இருப்பியா அப்படின்னு ராகவ் சொல்லவும், இப்போ ராகவ் சொல்கிறாங்க, ஆமாண்டா நான் எது பேசினாலும் சரி தான், அமைதியாக இரு, உனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன், எனக்கு எல்லாம் தெரியும், இன்னும் மொழி நீ பேசாமல் அமைதியாக இருன்னு, உண்மையை சொல்லப்போனால் என் பொண்டாட்டிக்காக நான் இப்படி தான் பேசுவேன், என் பொண்டாட்டி யாராவது எதிர்த்து பேசினா நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன், உன்னால நீ முடிஞ்சதை பார்த்துக்கோ அப்படிங்கவும், இதை கேட்டதுமே வீரா அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ வந்து மாறன் சொல்கிறாங்க,
சொல்கிறாங்க, என்ன ராகவ் நீ வந்து இந்த மாதிரிக்கெல்லாம் யார் பேச்சை கேட்டுட்டு இப்படி பேசுகிறேன்னு எனக்கு தெரியும், இப்படிலாம் பேசாது அப்படிங்கும்போது, ஆமாண்டா என் பொண்டாட்டிக்காக யாராவது மதிப்பு கொடுக்கலன்னு இப்படி தான் பேசுவேன். சொல்ல போனாக்கி முத்தண்ணாக்கும் நான் வேற கடையில் நான் வேலை வாங்கி கொடுத்தாச்சு, அவர் இந்த கடையில் வேலை பார்க்கக்கூடாது அப்படிங்கவும் இப்போ மாறன் வந்து எதிர்த்து பேசுகிறாங்க. அப்போ ராகவ் சொல்கிறாங்க, அங்கே பாரு இதுக்கு மேலே நீ ஏதாவது பேசுனேன்னா அப்புறம் நானும் கடையை விட்டு போயிடுவோம் பார்த்துக்கோ அப்படிங்கவும் கண்மணி இதை பற்றி நம்ம போய் சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த ஸ்டாஃபான முத்து சொல்கிறாங்க, தம்பி உங்களுக்குள்ளே எனக்காக பிரச்சனை பண்ண வேண்டாம், எனக்கு எங்கே வேலை பார்த்தாலும் சரி எனக்கு சம்பளம் தானே வேணும், அதுதான் ராகவ் தம்பி வந்து பக்கத்து கடையில் எனக்கு வேலை ஏற்பாடு பண்ணியிருக்காங்களா, நான் அங்கேயே வேலை பார்த்துக்கிடுதேன், என்னால் உங்களுக்கு பிரச்சனை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பி போயிருந்தாரு. இந்த மாதிரி நடக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு கண்மணி வந்து வீராவை பார்த்துட்டு ஒரு சிரிப்பு சிரிச்சுக்கிட்டு அவங்க உட்காருந்தாங்க. வீராவும் அவங்கள பார்த்துட்டு முறைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ராமச்சந்திரன் வராங்க. கண்மணி நீ கடைக்கு வந்திருக்கிறியா, நீ வந்து அப்பப்போ கடைக்கு வர்றதுக்கு பேர் தினசரி வந்தால் நல்லா இருக்குமா அப்படிங்கவும், இல்லை மாமா எனக்கு வீட்லேயே வேலை இருக்குதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி ராகவ் கூப்பிடு அப்படிங்கும்போது ராகவ் அங்கே நிற்கிறாங்க. ராகவ் எல்லா துணியும் வந்து இறங்கிடுச்சா எல்லாம் சரி பார்த்தியா அப்படிங்கும்போது இப்போ ராகவ் சொல்கிறாங்க, ஆமாப்பா எல்லாம் நான் சரி பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படிங்கும்போது, எங்கள் முத்துவை கூப்பிடு, முத்துவை கேட்டால் எல்லாம் கரெக்டாக தெரியும் அப்படிங்கவும், முத்துன்னு சொன்னதுமே எல்லாருமே அதிர்ச்சியோட இருக்கிறாங்க. இப்போ ராமச்சந்திரன் சொல்கிறாங்க, என்ன முத்துவை கூப்பிட சொன்னாக்கி எல்லாரும் பேசாமல் இருந்துட்டு இருக்கிறீங்க, முத்துவை எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை பார்த்துட்டு கண்மணி வீரா ராகவ் 3 பேருமே வந்து எதுவுமே பேசாமல் இருக்கிறாங்க. அப்போ வீரா வந்து உண்மையை சொல்கிறதுக்காக வராங்க. இப்படி தான் இந்த எபிசோட எடுத்துகிட்டு போகிறாங்க. அடுத்து என்ன நடக்கும் சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். வீரா வந்து நடந்த உண்மையெல்லாம் வந்து ராமச்சந்திரன் கிட்ட சொல்லுவாங்களா, அப்படி சொன்னைக்கு ராமச்சந்திரன் அடுத்தது என்ன மாதிரிக்கு முடிவு எடுப்பார் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோ சந்திப்போம்.